ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதுன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சுவையான சத்துக்கள் நிறைந்த சிறுகீரை கடையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சிறுகீரையில் எல்லா வகையான சத்துக்களுமே இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா இரும்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம அன்றாட உணவில் சிறுகீரையை சேர்த்துக்கலாம். இது தினமும் நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வர்றதுனால அவங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாத்துலேயுமே கொஞ்சமாவது கெமிக்கல் கலந்துருக்குங்க. அதனால் நம்ம சிறுகீரையை உட்கொள்வதால் எல்லா விதமான நச்சுத்தன்மையும் நீக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. அதே போல் நம்ம கடையில் சிறுகீரை வாங்கினோம்னா 100% ப்யூராக கிடைக்குதாங்கிறது டவுட் தாங்க. அதனால் நீங்கள் கீரையை வீட்லேயே சிம்பிளாக ஈஸியாக வளர்க்கலாம். அப்படி சாப்பிடும்போது இன்னுமே நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மிதுன் டிப்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிறுகீரை கடையல் செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், சிறுகீரை 1 கட்டு, சின்ன வெங்காயம் 10, பச்சை மிளகாய் 4, உப்பு தேவையான அளவு. இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி விட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க பச்சை மிளகாய் 4 சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். ஏன் இதை ஃபர்ஸ்டே போடுறோம் அப்படின்னா கீரை அதிகமாக குக் ஆகக்கூடாது. அதுக்காக தான் நம்ம முதல்லையே பச்சை மிளகாய் குக் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம கட் பண்ணி நல்லா 3-4 தடவை கழுவி வச்சுருக்க சிறுகீரையை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கழுவிக்கோங்க, அப்போ தான் அந்த மண் இல்லாமல் இருக்கும். இப்போது தண்ணிக்குள்ளே எல்லா கீரையும் முங்குற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லாமே ஈவனாக வேகும். இல்லைனா ஒரு சைடு வெந்திருக்கும், ஒரு சைடு வேகாமல் இருக்கும். அதே போல் எப்போவுமே கீரை வேக வைக்கும்போது அதை மூடி வைக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் விட்டாலே போதும், இது நல்லா வெந்துடும். உங்களுக்கு அந்த ஸ்மெல் கூட நல்லாவே தெரியும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்படி கையில் எடுத்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும் வெந்தது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துட்டு பச்சை தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போது அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிடலாம். நீங்கள் கையிலையே கடையிறதுனா கூட மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். நான் மிக்சியில் போடுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை 1க்கு 2 ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பச்சையாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா அரைச்சிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போது நமக்கு சுவையான சத்து மிகுந்த சிறுகீரை கடையல் தயார்.
இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.